நம்ம ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம்? பிறந்தவரெல்லாம் இறக்கத்தான் பிறக்கணும் அப்படின்னா எதுக்காக பிறக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு இருந்தது. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் கத்தேரி கிராமம் மஞ்சுபாளையத்தில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ ஆத்ம லிங்கேஸ்வர ஆரோக்கிய பீட தியான ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த தியான ஆலயத்தின் மடாதிபதி பிரம்மஸ்ரீ சப்தகிரி ஸ்ரீ ஸ்ரீ சண்முகானந்தா சாமிகளை சந்தித்து இந்த ஆலயம் உருவான விதம் மற்றும் அதோட சிறப்புகளை வந்து அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வர ஆரோக்கிய பீடம் ஆலயம் உருவானதின் தலபுராணம். இப்போ நான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி, 3 சக்கர ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் லிங்க பூஜை பண்ணுவாங்க, எங்கள் அப்பா ஆலயத்தில் லிங்க பூஜை பண்ணுவார். ஒரு ஆலயத்தில் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வார், நந்தீஸ்வருக்கும் அபிஷேக ஆராதனை எங்கள் அப்பா அவர் காலத்தில் செஞ்சிட்டு இருந்தார். எங்கள் அம்மா அதே போல் செஞ்சிட்டு இருந்தாங்க. முதலில் எங்கள் அப்பா வந்து ஜோதி ஆகிட்டார். ஜோதியாகி ஒரு வருடங்களாக எங்கள் அப்பாவுடைய எந்த ஒரு அமானுஷ்ய கனவுகளில் எதுவுமே வரலை. அதுக்கு பிற்பாடு ஒரு வருடம் கழித்து என் தாயாரும் ஜோதி ஆகிட்டாங்க. இப்போ நான் எப்பவும் போல் சாதாரணமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சாதாரணமாக நான் இருந்தேன். எனக்கு வந்து யோகா தியானத்தில் சின்ன வயசுலேருந்து ஈடுபாடுகள் அதிகம். எனக்கு 20 வயசில் கல்யாணம் ஆச்சு. ஒரு பொன் குழந்தை பிறந்தது. பொன் குழந்தை பிறந்த உடனே அதிலிருந்து எனக்கு யோகா தியானம் இன்னும் என்ன, நம்ம ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம்? பிறந்தவரெல்லாம் இறக்கத்தான் பிறக்கணும் அப்படின்னா எதுக்காக பிறக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு இருந்தது. அந்த கேள்வியின் காரணத்தினால என்னென்னா, யோகா தியானத்து மூலிமா கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இது எப்படின்னு கேட்டால் 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் எனக்கு அந்த ஈடுபாடுகள் இருந்தது. அப்புறம் நிறையா யோகா குருமார்களை சந்தித்தோம், யோகா தியானமெல்லாம் கற்றுக்கிட்டோம். கடைசியாக வாசி யோகம்னு சொல்லி ஆத்மபிதா சிவானந்தர் அவருடைய சிஷியர் கரூர் வெள்ளி அணையில் இருக்கார், முருகனையான் பேர். அவர்கிட்ட உபதேசம் வாங்கி நல்ல முறையாக நான் வாசி யோகம் பண்ணிகிட்ருந்தேன். இதற்கிடையில் தான் வாசி யோகம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இடையில் தான் எங்கள் ஐயா வந்து ஜோதி ஆனார், எங்கள் அப்பா ஜோதி ஆனார். ஜோதி ஆனதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழித்து என் கனவுல வந்து, ஐயா இந்த மாதிரி நான் விட்ட பணியை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன காரணத்தினால நாம்ளும் வந்து சரி என்னடா அப்பா சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நாம் அந்த வார்த்தையை பெருசாக அப்போ எடுத்துக்கல, உதாசீனப்படுத்திட்டோம். இது வந்து ஒரு மேல் மனதனுடைய பதிவாக இருக்குன்னு விட்டுட்டோம். இரண்டாவது, மீண்டும் வந்து எங்கள் அப்பா வந்து கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார், கனவுல வந்து சொல்லிகிட்டே இருக்கிறார், கண்ணு இந்த மாதிரி நான் விட்ட பணி செய்ப்பான்னு. அப்புறம் நான் அவர் பேச்சை கேட்காததுனால நான் எப்போவுமே ஒரு சாதுக்களுக்கு வந்து தினசரி ஏதோ ஒரு சாதுகளுக்கு உணவு வாங்கி தரது, இல்லை டீ காப்பி வாங்கி தரது, இல்லை வஸ்திர தானம் பண்ணுறதுன்னு தினசரி கல்யாணம் ஆகி என் பெரிய பொண்ணு பிறந்த காலத்துலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு 30 வருஷம் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு வயது 50. பண்ணிகிட்ருக்கும்போது அந்த சாதுக்கள் மேலே இவன் பற்றா இருக்கான், அந்த பையன் நம்ம பையன் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால, எங்கள் அப்பா பேர் வெங்கடாச்சலம், என் கனவுல வர சாது பேர் நைனாசாமின்னு பேர். அவர் கனவுல வந்து, ஏதுக்கா தம்பி இந்த மாதிரி அப்பா சொல்கிற மாதிரி நீ செய்யலாமில்ல,
சாமி ஆலயத்தை தான் வழிபாடு பண்ண சொல்கிறார், சாமி தான் பூஜை பண்ண சொல்கிறார், பண்ணலாம்ல அப்படின்னா, நல்ல விஷயம் தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. நான் யோகா தியானத்தில் தான் நமக்கு ஈடுபாடு. நான் தியானம் பண்ணுறதுல தான் நான் ஈடுபாடாக இருந்துகிட்டு இருந்தேன். தியானம் பண்ணுற உருவ வழிபாட்டிலேருந்து தியானம் அப்படின்னு போகும்போது அன்னமய கோஷத்துலேருந்து ஆத்மமய கோஷம், ஞானமய கோஷம் அப்படின்னு போகும்போது அவங்க உருவ வழிபாட்டை பெருசாக கருத மாட்டாங்க. எனக்கு உருவ வழிபாட்டு மேலே எனக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து சொன்ன காரணத்தினால அப்புறம் அந்த நயினாசாமிங்கிறவர் ரொம்ப கேட்டார். அவர் நல்லா 6 அடி உயரம், காவி வேட்டி காவி உடை கட்டியிருந்தார். ரெண்டாவது நல்லா பெரிய ஜடாமுடி வச்சுருந்தார் பெரியவர். அவர் வந்து சொன்னங்காட்டி, ஐயா நான் வந்து சாதாரண கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்ட தொழிலாளி, நான் எப்படிங்க வந்து ஆலயம் கட்டி வழிபாடு பண்ணுறது, ஆலயம் கட்டுறதுக்கு எங்கேயும் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் மன்றாடுறேன், பேசுகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இருக்கார், நைனா நான் இருக்கிறேன், நாங்கள் 2 பேர் வழி நடத்துகிறோம். உனக்கு ஒரு அங்கே இடம் இருக்குல்ல, ஒரு லேண்டு, நான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன். அந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் கத்தேரி கிராமம் மஞ்சுப்பாளையத்தில், சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் கத்தேரி கிராமம் மஞ்சுப்பாளையத்தில் ஒரு 2400 சதுரடி இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து நீ வச்சு வழிபாடு பண்ணுப்பா அப்படின்னாரு. சரிங்கப்பா, வழிபாடு பண்ணுறது அப்படின்னா சாமிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, சாமியோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஆத்மலிங்கேஸ்வரர், ஓம் ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் ஆரோக்கிய பீடம் நெய்ப்பா அப்படின்னாரு. ஏன் சாமி அப்படி பேர் வைக்கணும்னு கேட்டேன். நான் எப்போவுமே கேள்வி கேட்பேன் அதிகமாக. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆத்ம நிம்மதியும் தேக ஆரோக்கியமும் தருவார். அந்த சாமி வழிபட்டால், ஆத்மலிங்கேஸ்வரனை வழிபட்டால் ஆத்ம நிம்மதியும் தேக ஆரோக்கியம் தரேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால, சரி நாம்ளும் வந்து அப்பா இறந்த மன வருத்தம், தாய் தந்தையார் இல்லாத மன வருத்தம் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ ஒரு எண்ணற்ற பேர் மன வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த மன வருத்தம் நீங்கி ஆத்ம நிம்மதி பெற்று தேக ஆரோக்கியம் பெற வேணுங்கிறதுக்கோசரம் நம்ம இதை சாமி சொன்ன மாதிரி வழிபட்டு ஒரு பானலிங்கம் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபட்டோம். ஒரு 6 மாதம் வழிபட்டோன்னே சாமி வந்து லிங்கம் உருவ மேனி திருமேனி செய்யணும்னு சொல்லி உத்தரவு வந்தது. திருமேனி செஞ்சோம். அந்த திருமேனி நிறையா பேர் வழிபட்டுட்டு போனாங்க. தினசரி அபிஷேகம் 6 கால பூஜை நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து வழிபட்டுட்டு போகும்போது, சாமி எனக்கு நான் வழிபட்டுட்டு போனேன், இங்கே வந்தங்காட்டி எனக்கு வேலை கிடச்சிது அப்படிம்பாங்க. வேலை கிடச்சதுன்னு சொல்லும்போது, சரிப்பா எல்லாம் அப்பனுடைய திருவருள் எதுவோ அப்படி நடக்கட்டும்பா அப்படின்னு சொல்லுவேன். சாமி நான் வந்து ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் போர் போட்டு தரேங்க அப்படின்னாரு. சரி போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் ஒரு தம்பி வந்தார், இந்த மாதிரி எனக்கு என் மனைவி மாசமாக இருக்காங்க, அப்பாங்கிட்ட வேண்டிட்டு போனேன், நல்ல முறையாக வந்து சுகப்பிரசவம் பிறந்து பையன் பிறந்திருக்கான், சாமி ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னாரு. தம்பி போருக்கு கம்ப்ரஸர் தான் வேணும் சாமின்னு கேட்டேன், வாங்கி கொடுத்தாரு. இப்படி அந்த மாதிரி இந்த ஆலயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நன்மை நடந்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இதில் அன்பே சிவம் அன்னதான கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் சிறப்பாக அன்னதானங்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த குழுவில் 50 பேர் இருக்கிறாங்க. அன்னதான குழுவில் 50 பேர் இருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய இளைஞர்கள்லாம் அதில் அப்படியே சேர்ந்துக்கிட்டே வராங்க. சிறப்பாக அன்னதானம் நடக்குது. தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், இந்த 2 பிரதோஷத்துலேயும் 500 பேர்த்துக்கு அன்னதானம் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை இந்த காலங்களிலே 500-600 பேருக்கு அன்னதானங்கள் அந்த கமிட்டி வழங்குது. சாமினால் ஏதோ ஒரு மகிமை தினசரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய மக்கள் வராங்க. அன்னதானம் சிறப்பாக தடையில்லாமல் நடக்குது. அதுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஆன்மீக அன்பர்கள், அடியார்கள், சிவபக்தர்கள், முருகபக்தர்கள், இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த அன்னதானத்துக்கு உதவியாக இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஆத்ம வணக்கம்.
ஆத்மலிங்கேஸ்வராய நமோ நம. பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.